ஆமா, வேர்ல்டு கப் ஸ்குவாட் இருக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்னோ கில், ஜிதேஷ் ஃபார் T20 வேர்ல்ட் கப். இஷான் கிஷன் அதேதான். ரிட்டர்ன்ஸ் டு இந்தியன் T20. ரிங்குக்கு ரொம்ப நாளா வாய்ப்பு கொடுக்கலடா. அன்னைக்கெல்லாம் ரிங்கு பெஞ்சில இருந்தான், இப்ப ஸ்குவாட்லயே இல்ல. இப்ப மறுபடியும் ஸ்குவாட்ல கொண்டு வர்றாங்க. ஒண்ணு அது, இன்னொன்னு வந்துட்டு கில்ல வந்துட்டு அகாமடேட் பண்ணணும்னு வந்துட்டு சஞ்சு வந்துட்டு டாப்ல இருந்து மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டு பிளேயிங் லெவன் அவுட் ஆஃப் பிளேயிங் லெவன் கொண்டு ம். போயிட்டு இப்ப மறுபடியும் ஒரு கொண்டு மேட்ச்ல போயிட்டு நேத்து ஒரு பிளிஸ்டிங் 30 ஆட் அடிக்கவும் மறுபடியும் அஹ், சஞ்சுவே ரீடைன் பண்ணிட்டு கில்ல தூக்கி போட்டாங்க. இல்ல இதுக்கு அதை பண்ணாமே இருந்திருக்கலாம். இல்ல, கில் இஸ் ஏ பொட்டன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியல் தான். ஆனா 2026 கிடையாது. கண்டிப்பா 26க்கு அஹெடா போயிட்டோம்னா 2028க்கு எனக்கு தெரிஞ்சு கில்லு தான் கண்டிப்பா கேப்டனா இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஏன்னா T20 நல்ல பிளேயர் தான், பட் அவனுக்கு இப்போதைக்கான இது ரைட் டைம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு கம்முன்னு விட்டுருக்கணும். ஏன்னா ஒரு சைடு இது ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வாலுக்கே T20 சைட்ல இடம் இல்லைன்னா சுப்மன் கில் கில்லுக்கு எப்படி இடம் இருக்கும்? கஷ்டம்தான். ரிங்குவை வெளியே உட்கார இஷான் வச்சு கிஷன் இப்ப ஜித்தேஷை இஷான் கூட்டிட்டு கிஷன் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஜித்தேஷ்க்கு ஒரு ஹோப் கொடுத்து இப்ப தூக்கி எறிறானுங்க. இப்ப இவ என்ன இதுல வந்துட்டு ரிங்கு சந்தோஷம் தான். ஏன்னா இவன் 2024 வேர்ல்டு கப்லயே இருக்க வேண்டியது வேற வழியே இல்லைங்கிறத விட்டுட்டாங்க. இப்ப உள்ள வந்திருக்கான் இல்லைன்னு சொல்ல. இது 2 3 சீரிஸ் முன்னாடியே பண்ணியிருந்தானே இந்நேரம் அவன் மேட்சஸ் ஆடி இருப்பான். ஒரு இது வந்திருக்கும். அதுவும் இல்லாம இது ஐபிஎல்க்கு அப்புறம் வேர்ல்டு கப் இருந்தா கூட சொல்லலாம். போன ஆமா. வேர்ல்டு கப் மாதிரி ஐபிஎல் முடிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது அங்கேயும் நடக்குதுன்னு ஒரு டைமிங் இருந்துச்சு. இப்ப இது இன்னொரு 5 T20 தான் இருக்கு. அந்த 5 T20 வச்சு ரிங்கு பிளேயிங் லெவன்ல வைக்க எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன்லயே எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரிங்கு சிங்க. ரிங்கு இல்லாம எப்படி பிளேயிங் லெவன் இருக்கும்? சரி, நான் இதுதான் சொல்றேன். சரி. நானும் லேபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு 11 கொடுத்திருந்தேன் லேபு கிட்ட. ஒண்ணு என்னன்னா வந்துட்டு இது வந்துட்டு பீடாக் வீடியோஸ்ல வந்துட்டு பீடாக் வந்துட்டு ஹைலைட் பண்ணிருப்பாரு. ஏர்லியரா வந்துட்டு பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு லாங்கிட்டிவிட்டி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் கெரியர் ஆச்சு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நீ இந்த ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீ அடுத்த மேட்ச் ஆடுவியா என்னன்னு நீ ஒரு அன்சர்டனிட்டி ஆயிடுவ. அந்த சீரியஸ் ஒழுங்கா போல அப்படின்னா உங்க ஸ்குவாடை விட்டு தூக்கி 15ல இருந்தே தூக்கிடுவாங்க. சோ ஒவ்வொரு மேட்சும் நீ ஆடுறப்ப வந்துட்டு லைக் ஒரு எட்ஜ்ல இருந்துட்டு பயந்துகிட்டே விளையாடுற மாதிரியே விளாடணும். தான் இருக்கும். பயந்துட்டு அப்ப எப்படி ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்றது தெரியல. சோ இது எல்லாத்துக்குமே தான். இப்போ வைஸ் கேப்டனா இருந்த கில்லிக்கே தான் பண்றாங்க அப்படின்னா எப்படி என்ன சூர்யாவை ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரியல. சோ 35 வயசு ஆச்சு சொன்ன மாதிரி. இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், சூர்யாவையும் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டிடேட்டை பார்த்து மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். அபிஷேக் சர்மா சஞ்சு ஆட போறாங்க. நம்பர் 3 வந்து நான் இவ்வளவு நாளா விளையாண்டதை வச்சு நான் வந்து இவன் தான் திலக் வர்மா தான் கொடுக்க போறேன். ஏன்னா திலக் வர்மா தான் நம்பர் 3 நல்லா பண்றான். நம்பர் 4 வந்து யாரு? கேப்டன். கேப்டனு கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஸ்கை. ம். இப்ப அந்த 5 தான் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. ரிங்குக்கு கொடுக்கலாம். நோ 5 பாண்டியா 6 தூபே. ரிங்கு எங்க வராரு? 5 5 பாண்டியா 6 5 தூபே. பாண்டியா 6 தூபே இவ்வளவு. 6 தூபே. அடுத்த ரிங்கு. 7 அக்ஷர். ரிங்கு. 7 அக்ஷர். ஆமா, அக்ஷர் பட்டேலே மறந்துட்டோம். 7 அக்ஷரா? 7 அக்ஷர். 8 ஹர்ஷித் ராணா. 9 வந்துட்டு சக்கரவர்த்தி. 10 ஹர்ஷதீப். 11 வந்துட்டு குல்தீப். ம். ஓகேவா? பூம்ரா. இந்தியால நடக்கிற சரி ஓகே பூமரா. குல்தீப்போ பும்ராவோ இந்தியால நடக்கிறங்காட்டி தான் வந்துட்டு தே கான் வித் 4 ஸ்பின்னர்ஸ். சுந்தர் இருக்கான், குல்தீப் இருக்கான், அக்ஷர், சக்கரவர்த்தி. சோ மூ- மூணு சக்கரவர்த்தி ஸ்பின்னர் தான் வந்துட்டு ஆடுவாங்க. மெயின் மூணு ஸ்பின். மெயின் ஸ்பின்னரா வந்துட்டு ம். ஃபர்ஸ்ட் அவனா இருப்பான். வைஸ் கேப்டன்ங்காட்டி அக்ஷரும் ஸ்டார்ட் பண்ணிடுவான். சோ குல்தீப்பும் சுந்தரும் வந்துட்டு ம். கண்டிஷன் பொறுத்து மேக்ஸிமம் குல்தீப் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சுந்தர் வந்துட்டு பெஞ்ச்ல ப்ரிப்பேர் தான் இருப்பாங்க. பண்ணுவாங்க. நான் உன்ட சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா என்ன எதுக்கு எப்படி இஷான் கிஷன் வந்துட்டு ஆல் ஆஃப் சடன் ஒரு ஸ்கீம் ஆஃப் ம். திங்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சும்மா கொண்டு பேக்கப்பா வந்திருக்காங்க. பெஞ்ச்ல மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவே வந்துட்டு ம். திலக்கும் சூர்யாவும் வந்துட்டு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்காங்க. அதோட வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஓவர் ரேட்டட்னு வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஆடுறாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் தூபே எல்லாம் போய் நம்பர் 3 ஆடுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு எப்படி எஸ்ஆர்ஹெச்சோட இதுவும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லா அட்டாக் பண்றதுக்கு தான் அபிஷேக்கும் சஞ்சுவும் டு ஓபன். ஆ. 3ல வந்துட்டு இஷான் கிஷன், 4ல வந்துட்டு ஸ்கை, 5ல வந்துட்டு திலக்கு, 6ல பாண்டியா, 7ல தூபே, 8ல அக்ஷர். உனக்கு வந்துட்டு 8 வரைக்கும் பேட்டிங்கும் வந்துருச்சு. 3 பேர் பவுலிங்ல வந்துட்டு ம். பூமராவும் வருண் சக்கரவர்த்தியும் இருப்பாங்க. உனக்கு ஸ்பின்னோ சீமோ வேணும் அப்படின்னா ஹர்ஷித், ஹர்ஷதீப், குல்தீப் இவங்கள ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். அக்ஷர், நீ சொல்றது கரெக்ட் தான். பட் நீ சொல்றதுல பார்த்தா அக்ஷர் பட்டேல் ஒரு பவுலரு, பூம்ரா 2, சக்கரவர்த்தி 3. சக்கரவர்த்தி 3, ஹர்திக் 4.
ஹர்திக் 4. உனக்கு வந்துட்டு இன்னொரு ஹர்ஷதீப் இல்லைன்னா குல்தீப், ஹர்ஷித் இவங்க 3 பேத்துல ஒருத்தர் இருப்பாங்க. 3 பேத்துல ஒருத்தர். 5 ஆச்சு. 5 ஓகே. பவுலர்ஸ் தூபே ஆச்சு. மேபி 6வதா உனக்கு தேவைப்பட்டா வேணா தூபே வச்சு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். தூபே வச்சிருக்கான். ஓகே ஓகே ஓகே. 8 வரைக்கும் வேணுமா 8 வரைக்கும் பேட்டிங் வேணுமா? அவங்களுக்கு உறுதியா வேணும். எல்லா 3 ஃபார்மேட்ஸும் டெஸ்ட்ல இருந்து T20 ODI எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க 8th பேட்ஸ்மேன் வந்துட்டு கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் 2 சிக்ஸஸ் அப்படி வந்துட்டு ப்ரிஃபர் ரெவர்ஸ் பண்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. So, அதனால T20 ஹர்ஷித் பேசலாம். ராணாவும் உள்ள நுழைக்கணும். ஹர்ஷித் ராணா ஆ, உள்ள நுழைக்கிறதுக்கு எதை வேணா எழுதி மாத்திக்கலாம். அதுக்கு நான் ஒரு இப்ப எப்படி பியூர் பேட்டரியில தோனியை கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க போயிருந்தேன். இம்பாக்ட்ல இந்த ரூல் கொண்டு வந்தாங்களா, அன்கேப்ட் ரூல் கொண்டு வந்த மாதிரி. சரி ஓகே. இல்ல தூபேவோட 6th பவுலிங் தேவையில்லை அப்படின்னா, பியூர் பேட்டர் தான் வேணும்னா தூபே வந்து ரிங்கு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. பியூர் பேட்டரா வேணும்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே யோசிச்சிருந்தானுங்கன்னா இவன் தூபேக்கே போயிருக்க மாட்டானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தூபே இருக்கிறதா நல்லது. நல்லது. தூபே பினிஷிங் தான் பண்ணும். அந்த மிடில் ஓவர்ஸ் அடிக்கிறத விட்டு ஃபினிஷிங் கான்சென்ட்ரேட் பண்ணானா அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடலாம். இஷான் கிஷன் ஒரு லைக் டு லைக் பேக்கப் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க சன்ஜுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்குவாட்லயே இல்ல. சோ இப்ப வர்றான் அப்படின்னா ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்களா, அது ஒரு டவுட். ஏன்னா ஆடலாம், திருப்பி சாம்பியன்ஸ் ஆடலாம். ட்ராஃபில அங்கதான் வந்தாங்க. பட் எனக்கு அதுக்கு இதுக்கு என்னதுன்னா வெஸ்ட் இண்டீஸ்லயும் யுஏஇயும் 3 ஸ்பின்னர்ஸ் ஆனாங்க. இங்கேயும் பத்தி அக்சர் அந்த தெரியல third எந்த spot. அளவுக்கு வேணும்னா மூணாவது ஸ்பின்னர் ஆடுறான், இல்லன்னா 3வது சீமர் ஆட போறான், அவ்வளவுதான். அதுதான் சொன்னல, குல்தீப்பை தூக்கிடுவாங்க. எப்படியும் குல்தீப்பை தூக்கிட்டு ஹர்ஷித்தோ அக்ஷதீப்போ வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுவாங்க. மாதிரி 3 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஹர்ஷித், அக்ஷதீப், குல்தீப் 3 பேர்த்துக்குள்ளதான் போட்டி. அந்த 3ல 2 பேர் ஆட போறாங்க, அவ்வளவுதான். ஆமா. கப் அடிக்குமா? ஹர்ஷ்தீப் குல்தீப் ஆடலாம், இல்லன்னா கப் அடிக்குமான்னு இந்தியா யார் காம்படிஷன் கொடுப்பா? அப்படி இந்தியா தான் ஆல்மோஸ்ட் ஃபேவரட்ஸ் தான். இந்தியா தான் ஃபேவரட்ஸ் ஃபார் வேர்ல்டு கப். ஹர்ஷித் ராணா கொஞ்சம் நேக் இருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு. யூட்டிலிட்டி பிளேயர் தான். ஆனா அவரே எல்லா ஹர்ஷித் ராணா யூட்டிலிட்டி பிளேயர் தான்டா. அவனுக்கு நல்ல யூட்டிலிட்டி பிளேயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவன் ரீப்ளேஸ் பண்ற பொசிஷன் தான் இதா இருக்கு. ஹர்ஷதீப் சிங்டா, ஹர்ஷதீப் சிங் எங்க ஓப்பனிங் மிடில் டெத் 3 போடக்கூடியவன்டா. அவன் ரீப்ளேஸ் பண்றாங்க போது லீடிங் விக்கெட் டேக்கர். இங்கே அவன் பால் ஸ்விங் பண்ற இது இருக்கு, லெஃப்ட் ஆர்ம் சீமர்ங்கிறது வந்து ஒரு ரேர் பீஸ்ல. அதுதான் அதை ரீப்ளேஸ் பண்றாங்கிறது தான் வந்து ஒரு கேள்வியை வந்து அவன் ஆடுறாங்கிறது கேள்வி இல்ல, யாருக்கு பதில் ஆடுறாங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு தெரியல வச்சு நம்பர் 3 போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்றது ஒரு வகையில பார்த்தா SRH மைண்ட் செட் அந்த மாதிரி யோசிச்சா ஓகே. ஆனா எந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி போகும்போது யார வெளியூக்கு வர வைக்க போவாங்க? ரிங்கோ வந்து எப்படி பேக்கப் எடுத்திருக்காங்களா, இல்ல ரிங்கோ தான் மெயின் பினிஷரா பாக்குறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரிங்கு இல்ல ஒரு ஸ்லாட்டா பாப்பாங்க. சீரியஸ்ல ரிங்கு சீனுக்குள்ளே இல்லல. அதான் எனக்கு ரிங்கு ரொம்ப நாளா இல்ல தானடா. அன்னைக்கெல்லாம் எடுத்தாங்க, நான் பெஞ்ச்ல தான் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஏதோ 2-3 சீரீஸ்ல எப்போ வந்துட்டு கில்ல வந்துட்டு ஓடிஎஸ் இது ரிங்கு T20 ஸ்குவாட்குள்ள வந்தானோ நிறைய பிளேயர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். கில்ல சஞ்சு வந்துட்டு மிடில் ரிங்கு வெளில தூக்கி போட்டாங்க.